குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனோ இல்லையென்றால் எஸ்ஐடியினுடைய அந்த அறிக்கையை வந்த பிறகு இதெல்லாம் திமுகவினுடைய அறிக்கை அறிவாலயத்தில் ப்ரிப்பேர் பண்ண தாராளமாக சொல்லியிருக்கலாம். இப்போ அதற்கான வழி கிடையாது. 2011 வந்து அவர் மட்டும் அதிமுக கூட நிற்காமல் தனித்து நின்றிருந்தால் அடி சொல்கிறேன் 29 பேர் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் 2016 அந்த மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து அவர் முதல்வராக இருப்பார். கமல் வந்தார் நின்றார், ஆனால் அதன் பிறகு வந்து சரண்டர் ஆகிட்டார். ஏறத்தாலும் அதே ஒரு பேட்டர்ன் தான் நான் பார்க்குறேன். தைரியம் இருக்க வேண்டும். நீங்கள் வந்து சிறைக்கு சென்றாலும் நான் வந்து பணிய மாட்டேன் என்ற அந்த ஒரு மன உறுதி இருக்க வேண்டும். மன உறுதி நடிகர்களுக்கெல்லாம் கிடையாதுங்க. கலைஞர் பார்க்காத டிஃபீட்ஸ் கிடையாது. அவர் க்ரஷிங் டிஃபீட்ஸ் என்று சொல்லுவோமே, அதாவது அந்த அளவுக்கு மோசமான இது தோல்விகளை சந்தித்த தலைவர். பாஜக வந்து தன்மையில் இருக்கின்ற ஒரு நெகட்டிவ் இஷ்யூஸ் கூட அது வந்து ஏற்கவே இருக்காது. அந்த டாக்ஸிசிட்டியில் தான் இன்னொரு கட்சி வளர்ந்துட்டு இருக்குது. அதே டாக்ஸிசிட்டி நான் வந்து தாவைகளை பார்க்குறேன். ஆனால் அதே இடத்துல மு.க. ஸ்டாலின் வந்து சாரி கேட்ட மனிதர். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு. இதில் அதிமுக வந்து விஜய்க்கு ஆதரவாக பல குரல்களை வந்து உள்ளே எழுப்புறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு சார். ஸோ இப்போ வந்து இந்த கூட்டணி கணக்குகள்லாம் எப்படி மாறுதுன்னு பார்க்குறீங்க? ஒருவேளை அதிமுக பாஜக சொல்கிற மாதிரி விஜய் வந்து இந்த கூட்டணியில் சேர்ந்துருவாரா அப்படின்ற மாதிரி எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் இப்போ நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்குது. அதாவது அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதிமுகவினுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை இருக்கின்ற இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, இப்போ இருக்கின்ற அதிமுக வந்து இப்படியே இருக்க வேண்டும் என்றால், அதாவது செங்கோட்டையனை ஓரம் கட்டிட்டு டிடிவி தினகரனுக்கு இடம் கொடுக்காமல் ஓபிஎஸ்ஸை வந்து உள்ளே வராமல் தடுத்து சசிகலாவை வந்து ஜீரோவாக்கி வைக்க வேண்டும் என்றால், இந்த 4 பேரையும் வந்து காலி பண்ணணுன்னா ஒரு நல்ல வலுவான ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது. அதான் மெகா கூட்டணி எல்லாம் சொல்லி பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக விஜய் வந்து இவருக்கு தேவைப்படுகிறார். அப்போது இதுதான் அதிமுகவுடைய இன்ட்ரெஸ்டான்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா என்னை பொறுத்தவரையில் வந்து இப்போ ஒரு டிடிவி தினகரனுக்கு ஸ்ட்ரென்த் என்னன்னு அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் உள்ளே இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் கருத்துக்கிறேன். ஆனால் டிடிவி சொல்லிட்டாரு இவர் சிஎம்னா என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அங்கே ஒரு செக்மேட்டாக வருது. அது நெகோஷியபிள் பொசிஷனாகத்தான் நான் பார்க்கிறேன். அது வந்து பேச்சுவார்த்தைகளில் தீர்க்க முடிகின்ற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் டிடிவியை பொறுத்தவரை டிடிவியை வந்து அனைவரும் வந்து பண்ணையார் தான் அழைப்பார்கள். இவரை வந்து அவருக்கு அழைப்பது பழனிசாமி தான் கூப்பிட்றாரு. அதிமுக இருக்கிற நபர்கள் வந்து முதல்வர் என்று விழிப்பார்கள், இல்லைன்னா பொதுச்சாளர்னு சில நபர்கள் விழிப்பார்கள். ஏனென்றால் அமைச்சராகி நீங்கள் வந்து தோத்துட்டா கூட இல்லை என்றால் அதன் பிறகு வந்து அமைச்சர்னு தான் அழைப்பாங்க. அது இன்னொரு 3rd person பேசும்போது அமைச்சர்னு சொல்லுவார்கள். ஆனால் டிடிவியை மட்டும்தான் அனைவரும் வந்து அந்த மரியாதையோடு, அதாவது நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் அதிமுகவில் வந்து நீங்கள் வந்து 80களிலிருந்து 90களில் இருந்தீங்கன்னா இப்போவும் வந்து டிடிவிக்கு அந்த பண்ணையார்ன்ற மரியாதை வந்து அவருக்கு இருக்கிறது. அப்போ அங்கே டிடிவி இன்னொன்று இருக்கிறார். அப்போ அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும், அதிமுக நீடிக்க வேண்டும், அதிமுக அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபோர்ஸாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இப்போ வந்து பாஜக மாட்டின்னு இருக்காங்க. அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்றால் அனைவரும் அதிமுகவை சார்ந்த அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் வெளிவர முடியும். சசிகலாவுக்கு கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ அவர்களை வந்து உள்ளே கொண்டு வரல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை போய் பார்த்து சமாதானம் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். அதெல்லாம் செய்யாமல் வந்து இவர் ஒரு ஷார்ட்கட்டாக என்ன பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பொசிஷனுக்கு வந்து இப்போ எப்போ வந்து பிரச்சனைகளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் உள்ளே வந்தால் போகிறோம், விஜய் உள்ளே வந்தால் போகிறோம்னு நினைத்து கொண்டிருக்கிறார். விஜய்க்கு இன்றைக்கி வந்து பெரிய இக்கட்டான சூழ்நிலை, வேறு வழி இல்லாமல் வந்து தவித்து கொண்டிருக்கிறார். இதே வந்து ஒரு மாநிலத்தினுடைய ஒரு இன்வெஸ்டிகேஷன், அதாவது அது 1 woman இன்வெஸ்டிகேஷன், அதே மாதிரி இல்லை என்றால் எஸ்ஐடி கோர்ட்டு சொன்ன எஸ்ஐடியினுடைய இன்வெஸ்டிகேஷன். அஸ்ராகார்கம் என்பவர் வந்து இந்த மாநிலத்தினுடைய அதிகாரி தான். அப்போ இந்த மாநிலத்தினுடைய அதிகாரியாக இருக்கும்போது டிஜிபியினுடைய ஆர்டர்ஸில் கட்டுப்பட்டு இருப்பார் என்றொரு விஷயம் டெஃபினட்டாக இருக்கிறது. அப்போ இந்த 2 விஷயத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா தாவேகாவை பொறுத்தவரை ஒரு அரசாங்கத்தினுடைய தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு இன்வெஸ்டிகேஷனோ கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷனோ நடந்திருந்தால் அவர்கள் தாராளமாக கூறலாம் இது எங்களுக்கு எதிரானதான் எப்படியும் போகும் என்று இன்னைக்கு இருந்தே பேசிக்கொண்டிருக்கலாம். அந்த தீர்ப்பு வந்த பிறகு அவருடைய அந்த கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனோ இல்லை என்றால் இந்த எஸ்ஐடியினுடைய அந்த அறிக்கையை வந்த பிறகு தாராளமாக கூற. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோமே, எங்களை தான் கூறி வச்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் திமுகவினுடைய அறிக்கை அறிவாலயத்தில் ப்ரிப்பேர் பண்ண தாராளமாக சொல்லியிருக்கலாம். இப்போ அதற்கான வழி கிடையாது. ஏன்னா நீதி வெல்லுன்னு சொல்லிட்டாரு.
அதுக்கு ஒரு அம்மா ஒருத்தங்க போட்டிருந்தாங்க, நிதி வெல்லும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இன்னொருத்தருடைய கையில் கொடுத்துட்டீங்க. ஓகே, அமித்ஷானுடைய கையில் வந்து இப்போ கொடுத்துட்டீங்க. சிபிஐ என்ற அந்த அமைப்பு என்பது கேஜி பேரக்டர்லாம் சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஏனென்றால் இது முழுக்க முழுக்க ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுகின்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்போ முழுக்க முழுக்க இப்போ பாஜகனுடைய கட்டுப்பாட்டில் வந்து விஜய் வந்து விட்டார் என்றுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இல்லைன்னா போய் கம்மியானலாம். இதில் ரெண்டு தான் சாய்ஸ் ஒன்றும் பெருசாக கிடையாது. வெளியே வந்து நீ வந்து ஊன்னு சவுண்ட் விடுற நபரான்னு பார்த்தா கிடையாது. ஏனென்றால் அங்கிருந்து கருவிலிருந்து ஓடி போனவர் தான். ஆனால் அவருடைய தரப்பில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை டவுன் டிஎஸ்பி சொன்னார், போலீஸ் சொன்னாங்க, அதனால தான் போனவங்கலாம் ஒரு வாதம் வந்து சொல்கிறார்கள். அப்போ விஜய் அவ்வளோதான். அதாவது அந்த இடத்துலேருந்து ஓடி போயிட்டு அதற்கான காரணங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கிறார். ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அங்கேயே நின்றுப்பார். இப்போ அரசியல்வாதிகளுக்கு எதிராக அந்த கூட்டம் திரும்பக்கூடிய அந்த வாய்ப்பு கூட இருந்திருக்கிறது. அப்படி இருந்து கூட ஒரு எம்ஆர் விஜயபாஸ்கர் போய் ஹாஸ்பிட்டல் நிற்கிறாரு. ஒரு செந்தில் பாலாஜி, யாருக்கும் பிடிக்காத வில்லன், தமிழ்நாட்டினுடைய வில்லன் இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி தான். யாருக்கு இந்த தாவேக்கா, இந்த அனில் குஞ்சவனுடைய மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இவருக்கு எதிராக தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு அரசியல்வாதிகள் அங்கே போய் நிற்கிறாங்க. பாக்கி இருக்கின்ற கட்சியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் வந்து நிற்கிறாங்க. நீ எங்கே, உன் கட்சி எங்கன்ற கேள்வி இருக்கிறது. அப்போ விஜய் என்பது அவ்வளோதான், அந்த கட்சி என்பது அவ்வளோதான். அப்போ முழுக்க அங்கே போயிட்டு ஒரு சரண்டரான ஒரு விஷயம் தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இது எல்லாம் நிறைய, அதாவது இவர்களுடைய, அதாவது விஜயினுடைய தனிப்பட்ட அந்த விருப்பு வெறுப்பு, எடப்பாடியினுடைய தனிப்பட்ட ஒரு ஃபியூச்சருக்கான அந்த ஒரு ஏக்கம், பாஜகவனுடைய ஒரு பெரிய ஆசை, அதாவது மோடியினுடைய அமித்ஷானுடைய பெரிய ஆசை வந்து இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்றதுதான். அப்போ இது மூணும் வந்து எந்த காம்பினேஷனில் வரும் என்று இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஒருவேளை பாஜக நினைத்தால், அதாவது அதிமுக தாவேகா என்ற அந்த கூட்டணி தான் இங்கே வந்து வலுவாக இருக்கும் என்று நினைத்தால் பாஜக அதிலிருந்து வெளிவரக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அது டெல்லி தான் முடிவு பண்ணும். இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்சவரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷாவை பொறுத்தவரை அமித்ஷா நினைக்கிறார் விஜய் என்பது ஒரு கட்டிங் ஃபோர்ஸாக தான் இருக்க முடியும், அதாவது ஓட் கட்டிங் ஃபோர்ஸாகத்தான் இருந்தால் போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவரை பொறுத்தவரை வந்து மைனாரிட்டி ஓட்ஸில் ஒரு சதவீதம் வந்து அதாவது காங்கிரஸ் டிஎம்கே அந்த ரெண்டு கம்பைன் வந்தாலே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பைன் வந்து +13% ஆரம்பிக்குது. 13% மைனாரிட்டிஸ். இதை எப்படி கட் பண்ண முடியும்? அப்போ இஸ்லாமியரோட ஓட் கட் பண்ணணும், கிறிஸ்துவருடைய ஓட் கட் பண்ணணும். இஸ்லாமியரோட ஓட் எப்படி கட் பண்ணலாம்? அதான் ஹைதராபாத்தில் ஒருத்தனை வச்சுருக்காங்களே, அசாதுதீன் ஓவைசின்னு. அவனை வந்து இப்போ பீகாரில் வந்து இப்போ நிறைய இடங்கள் நிற்க வைக்கிறாங்க. 32 சீட்டோ வந்து தலைவர் வந்து நிற்கிறார். அங்கெல்லாம் ஓட் கட்டிங் தான், வேறு ஒரு வேலையும் கிடையாது. இவரை மட்டும்தான், அதாவது இஸ்லாமிய தலைவர்களில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவர் மேலே ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுத்தது கிடையாது. பல இஸ்லாமிய தலைவர்கள் மேலே என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம். ஒரு காரணம் இல்லாமல் கூட இன்னைக்கு சாதாரணமான மாணவர்களை கூட சர்ஜியல் உமானாலும் சரி, இந்த எவ்வளவோ நபர்களை வந்து இன்னைக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க. உமர் காலித் இந்த மாதிரி பசங்களை வந்து எத்தனையோ பசங்களை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்போ அப்படின்னு ஒரு நிலைமையில் வந்து இந்த ஆள் மேலே மட்டும் ஒரு ஆக்ஷன் கிடையாது, இவர் என்ன வேணால் செய்யலாம்ன்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்போ அடுத்ததாக அவரை வந்து வச்சுக்கொண்டு இப்போ நார்த்து தமிழ்நாட்டில் வந்து அந்த உருது பேசுகிற முஸ்லீம்கிட்ட ஏதாச்சும் நம்ம இது பண்ண முடியுமான்ட்டு, அது போன வாட்டி கூட பண்ணாங்க. அது 3 சீட்டில் நின்னாங்க, கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் வேலூர்லேருந்து இந்த ராணிப்பேட்டை அந்த பெல்ட் இருக்கு இல்லையா, அந்த பெல்ட்டில் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி சவுத்தில் எஸ்டிபிஐ என்ற கட்சி வந்து ஏறத்தாழ இன்னைக்கு பாஜகவினுடைய பிடியில் இருக்கின்ற ஒரு கட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் வந்து ரொம்ப தெளிவாக உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு ஃபார்மேஷனாகத்தான் பார்க்கிறேன். அந்த பிஎஃப்ஐ, எஸ்டிபிஐ, பிஎஃப்ஐ என்றால் ஆர்எஸ்எஸ் பாரிய ஒரு இயக்கமாகத்தான் அவர்களே கூறிக்கொள்கிறார்கள். அந்த இஸ்லாமிய மக்களை, அதாவது இதில் இருக்கின்ற மக்களை கூறிக்கொள்கிறார்கள். இப்போ பிஎஃப்ஐ வந்து இன்னைக்கு ஒரு பேண்ட் ஆர்கனைசேஷன். அப்போ எஸ்டிபிஐ வந்து எந்த அளவுக்கு வந்து பிஜேபியோட ஒத்துழைத்து என்றால் அது அதனுடைய எக்ஸாம்பிள் வந்து நம்ம கர்நாடக மாநிலத்தில் தேர்தலில் நாம் பார்த்த விஷயமாக இருக்குது. காங்கிரஸுக்கு எதிராக நிற்க வச்ச ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐ மட்டும்தான். அது சில இடங்களில் வந்து இந்த ஒரு கலெக்டிவ், அதாவது சிட்டிசன்ஸ் கலெக்டிவ் வந்து அவர்களை வந்து டிசைட் பண்ணாங்க, அதனால வாபஸ் வாங்கினாங்க. பல இடங்களில் வந்து நிற்கிறதுக்கு காரணமே வந்து இந்த பயம் தான், இல்லைனா பிடிச்சி உள்ள போட்டுருவோன்ட்டு. அப்போ சதர்ன் தமிழ்நாட்டில் வந்து அவருடைய தாக்கம் இருக்கிறது. அவர்கள் கொஞ்சம் ஓட்டு அங்கேருந்து எடுத்துடணும். விஜய் வந்து தலித்துகளுடைய அதே மாதிரி கிறிஸ்தவருடைய ஓட்டு வந்து கொஞ்சம் எடுத்துடணும். இங்கே அதாவது நார்த் தமிழ்நாட்டில் வந்து அசாதுதீன் ஓவைசி ஓரளவுக்கு அந்த வேலையை பண்ணணும். இதுதான் ஒரு ஸ்கீமா இருக்குது. அப்போ இந்த ஸ்கீமுக்களால் வந்து விட்டால் விஜய் வெளியே நின்னாலே போதும் அப்படின்னு தான் இன்னைக்கு பாஜக நினைக்கிறது. ஆனால் தமிழக பாஜக என்ன நினைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் ஒன்றா வந்தால் தான் ஜெயிக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்போ தமிழக பாஜக வந்து இதை வந்து மத்திய பாஜகவோட எடுத்து சொல்லி அவர்கள் வந்து புரிய வைக்க முடிஞ்சால் இது 3ம் ஒரு கூட்டணியாகத்தான் இருக்கும். சார், இப்போ விஜயோட கட்சிக்கு எதிர்காலம் என்ன சார்? தனித்து போட்டியிட்டா அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இல்லை ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அவரை சேர்த்துக்கிட்டாங்கன்னா அதிமுக ஃபியூச்சர் எப்படி இருக்கும் பார்க்குறீங்க சார்? நடிகர்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணுறாங்க. சிரஞ்சீவி எடுத்துக்கங்க. சிரஞ்சீவி ஃபஸ்ட்டு தேர்தலில் வந்து
15% மேலே போனாலே நீங்கள் ஒரு சக்ஸஸ். நீங்கள் கட்சியை வந்து எங்கேயோ எடுத்துன்னு போயிடலாம். ஆனால் அவர் என்ன பண்ணார், அந்த கட்சியை வந்து அப்படியே கொண்டு போய் காங்கிரஸில் கொண்டு போய் நிறுத்தாங்க. அதனுடைய அவசியமே இல்லை. நீங்கள் 16% வந்து விட்டால் நீங்கள் வந்து டெஃபினட்டாக அடுத்த ஆட்சிக்கு வர்றீங்க. விஜயகாந்தனுடைய கேஸ் என்னாச்சு, 2006 வந்து பெரிய ஒரு சலசலப்பு கிரியேட் பண்ணார். டெஃபினட்டாக அவர் மட்டும் தான் ஜெயிச்சார். ஆனால் அவர் அசம்பிளிக்கு வந்தார், தைரியமாக அசம்பிளிக்கு வந்தார். ஒரு 10-12 வாட்டி வந்து பாருன்னு வச்சுங்களேன். அதில் வந்து 2-3 வாட்டி அவர் பேசியிருக்கார். நானும் நிறைய பேசியிருக்கேன் அந்த டைமில் வந்து அவர் கூட. ஏன்னா வேறு யாருமே கிடையாது அவருக்கு பேசுறதுக்கு. என்ன ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற கூட வேறு வழி கிடையாது. வெளியே எந்திரிச்சு வந்தாலே வந்து பார்த்தீங்களா எந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்லாம் பேசக்கூடிய அளவில் இருந்தது. அப்படி இருந்த ஒரு மனிதர் வந்து 2011 கூட்டணி காரணமாக மட்டும்தான் அவர் முதல்வராக முடியவில்லை. 2011 வந்து அவர் மட்டும் அதிமுக கூட நிற்காமல் தனித்து நின்றிருந்தால், நான் இன்னைக்கு சொல்கிறேன், அடிச்சு சொல்கிறேன், 29 பேர் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அந்த கட்சிக்கு 10 பேர் 12 பேர் தான் ஜெயிச்சிருக்க முடியாது. தேமுதிகவுக்கு வந்து 10 பேர் 12 பேர் தான் ஜெயிச்சிட முடிஞ்சிருக்கும். ஆனால் 2016 அந்த மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து அவர் முதல்வராக இருப்பார். 100% சொல்கிறேன் இன்னைக்கு. ஏனென்றால் ஜெயலலிதாவுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு ஆசையெல்லாம் மக்களுக்கு கிடையாது, ஆனால் வெறுப்பும் கிடையாது. திமுகவுக்கு மேலேயும் ஆசையும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் தேர்தலுக்கு போகிறோம். அப்போ வந்து விஜயகாந்த் வந்து நல்லா சவுண்ட் விட்டு, இந்த 5 வருஷம் சவுண்ட் விட்டு நல்லா வேலை பண்ணியிருந்தார் என்றால் 2016 அவர் முதல்வராக இருப்பார். அந்த 2011 செஞ்ச இந்த மிஸ்டேக்கில் வந்து அப்படியே போயிடுச்சு. நானும் இவர் ரஜினியை பார்த்தோம், ரஜினி வந்து வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து விலகிட்டார். கமலனுடைய கேஸை பார்த்தோம், கமல் வந்தார், நின்றார், ஆனால் அதன் பிறகு வந்து சரண்டர் ஆகிட்டார். ஏறத்தாலும் அதே ஒரு பேட்டர்ன் தான் நான் பார்க்குறேன். இந்தியாவில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் வந்து இதே பேட்டர்னில் தான் போய் கொண்டிருக்கிறது. பவன் கல்யாண் வந்து பிஜேபியோட சரண்டர் ஆகிட்டார், இனி அந்த கட்சிக்கு வளர்ச்சி கிடையாது. அப்போ தாவேகாவை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து அவங்க தனித்து நின்றால் ஒரு நிச்சயமாக கணிசமான ஒரு சதவீதம் வாங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. நமக்கு தெரியாது, மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது, எல்லாம் திப்பு வர்றாங்கன்னு தெரியுது, ஆனால் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. ஆனால் அதை ப்ரூவ் பண்ணி விட்டார்னா நிச்சயமாக அடுத்த தேர்தலில் 2031 இருக்கிற தேர்தலில் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக இருப்பார் என்று நாம் கணிக்கலாம். ஆனால் இந்த ஒரு தேர்தலில் வந்து இவங்களை வந்து கோழி அமைக்கிறமாக அமைக்கி வந்து பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்தாலோ, இல்லை என்றால் இவர் பிஜேபிக்கு ஒத்தாசை செய்கிறார் என்ற அந்த இடத்துக்கு வந்து இவரை நகர்த்தி விட்டால் அதோட கட்சி காலியாயிரும். ஓகே. அப்போது இப்போ வந்து இந்த ஒரு கூட்டணியில் இவர் நின்றான்னு வச்சுங்களேன், அதாவது பாஜக, அதிமுக, தவேகா, இந்த ஒரு கூட்டணியில் அவர் வந்துவிட்டால் அதன் பிறகு இவருடைய வாய்ப்பு என்பது பார்த்தீங்கன்னா டெப்டி சீஃப் மினிஸ்டர், அதுக்கு மேலே கிடையாது. சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி போட்டுருவாங்க, ஒரு நாயனார் நாகேந்திரன் வந்து டெப்டி சிஎம், இவரையும் டெப்டி சிஎம் போட்டு அதோட கட்சி காலிங்க, அவரும் காலி, கட்சியும் காலி, வேற ஒரு ஃபியூச்சரே கிடையாது. ஆனால் அந்த ஒரு செட்டப்பில் வருகின்ற ஒரு பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகர் அடுத்த முதல்வர் ஆக முடியாது என்றது தான் நமக்கு ஒரு தெரிந்த ஒரு பாசிட்டிவாக இருக்கும். சார், இப்போ அந்த சிபிஐ விசாரணையின் மூலிமா கொள்கை எதிரியாக விஜய் சொல்லிட்டு வந்த பாஜக நீங்கள் சொன்னது போல் வளைக்க பார்க்குறாங்கன்னு பார்த்தாலும் இந்த ஒரு ட்ராப்ல இருந்து அவர் எப்படி சார் வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மாட்டிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க, வெளியில் வர முடியாது, இங்கே நீதி வெல்லுன்ற வர போடுறாங்க. அவரோட தனிப்பட்ட முறையில் அரசியல் பயணத்தில் வந்து இதில் மாட்டிக்க கூடாது அப்படின்னா அவர் என்னென்ன பண்ணால் வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, கொஞ்சம் தைரியம் இருக்கணும், தைரியம் இருக்க வேண்டும். நீங்கள் வந்து சிறைக்கு சென்றாலும் நான் வந்து பணிய மாட்டேன் என்ற அந்த ஒரு மன உறுதி இருக்க வேண்டும். மன உறுதி நடிகர்களுக்கெல்லாம் கிடையாதுங்க. மன உறுதி வந்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுத்து, அதாவது கீழ்மட்டத்திலிருந்து வருகின்ற அரசியல்வாதிக்கு மட்டும்தான் அந்த மன உறுதி இருக்கும். கலைஞர் பார்க்காத டிஃபீட்ஸ் கிடையாது, அவர் க்ரஷிங் டிஃபீட்ஸ் என்று சொல்லுவோமே, அதாவது அந்த அளவுக்கு மோசமான தோல்விகளை சந்தித்த தலைவர். அவர் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் மேலே வந்துட்டே இருந்தார். 91 அவர் பார்க்காத தோல்வியா? அதாவது ஒரு 2.5 முறை, அதாவது அண்ணாவுக்கு பிறகு வந்து 1969 முதல்வராகிறார், 71 முதல்வராகிறார், 89 முதல்வராகிறார். அதன் பிறகு அசம்பிளியில் எத்தனை பேர்? 2 பேர். அதில் இவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி க்ரஷிங் டிஃபீட்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து வந்த மனிதருக்கு மட்டும்தான், அது கீழ்மட்டத்தில் வந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் தாக்கி பிடிக்க முடியும். இல்லைன்னா தாக்கி பிடிக்க, ஜெயிலில் பார்த்து பயந்தாலே மேட்டர் அவுட்டுங்க. இல்லை பரவாயில்ல, ஜெயில் அடைக்கிறியா அடையன்னு சொல்லிட்டு சிபிஐ ஆனாலும் சரி, என்ன இளவானாலும் சரி, நான் இதை வந்து எதிர்கொள்வேன்னு சொல்லிட்டு நின்னா வந்து நிச்சயமாக அதற்கு மக்கள் நிறைய மதிப்பு இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஹீரோ தான். அதாவது ஆட்சிக்கு எதிராக, ஆட்சி ஆளர்களுக்கு எதிராக நீங்கள் வந்து குரல் கொடுத்து மக்களுக்காக நீங்கள் பணியெடுக்கிறீர்கள் என்று தான் நீங்கள் வந்து இது சினிமாவில் உணர்த்திருக்கீங்க. அதற்கு நேர் எதிராக நீங்கள் வந்து நிஜ வாழ்க்கையில் இருந்தால்
அப்புறம் அந்த மக்களே வந்து நொந்து போயிடுவாங்க. ஆஹோ இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைப்பா, நமக்கு திமுக அதிமுகவை போன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே போயிடுவாங்க. சார், அந்த கரூர் சம்பவத்தில் வந்து சிபிஐ விசாரணை கொடுத்துருக்காங்க. சிபிஐ விசாரணை வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு சிபிஐ விசாரணை நடக்கும் அப்படின்றது இப்போ கொஞ்சம் புதுசாக இருக்குது சார். அந்த விசாரணை என்பது எப்படி நடைபெறும் பார்க்குறீங்க? அதில் வந்து விஜய்க்கு எப்படிலாம் தாக்கம் ஏற்படும் பார்க்குறீங்க சார்? இல்லை, அது எல்லாமே விசித்திரமாக தான் இருக்குது. அந்த நடந்த நேற்று ஹிந்துனுடைய அந்த தலையங்கத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு இன்டரிம் ரிலீஃபில் வந்து ஃபைனல் ரிலீஃப் யாருமே கொடுக்க மாட்டான். அது பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்டரிம் ஆர்டர்ன்ட்டு சொல்லிவிட்டு ஃபைனல் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது மாற்ற முடியாத ஆர்டர் ஆச்சு. இப்போ வந்து சிபிஐ ஆர்டர் போட்டு விசாரணைன்னு போட்டிங்க. எஸ்ஐடினுடைய யார் அந்த எஸ்ஐடி தலைமையில் இருப்பாங்கன்னு நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. இதன் பிறகு என்ன இருக்குன்னு கேட்குறேன். ஃபைனல் ஆர்டரில் இப்போ என்ன இருக்குது மிச்சம்? இன்னும் 8 வாரத்துக்கு பிறகு ஃபைனல் ஆர்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து இல்லை 2-3 பேர் வந்து தவறாக தன்னுடைய கருத்தை என்ன தன்னுடைய ஐடென்டிட்டியை வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு நான் போடவே இல்லை, பெட்டிஷனே போடலைன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் போனால் கூட இன்னும் தாவேக்கானுடைய பெட்டிஷன் இருக்குது இல்லையா, அதே மாதிரி இன்னொருத்தரோட பெட்டிஷன் கூட இருக்குது. அப்போ 2 பேருடைய பெட்டிஷன் இருக்குது. இவங்களை மாற்றி நிறுத்தினால் கூட அந்த பெட்டிஷன் வில் சர்வை, அதில் பிரச்சனை கிடையாது. அப்போ இது என்னை பொறுத்தவரை இனி இறுதி ஆர்டருக்கு ஒன்றுமே ஒரு முகாந்திரமே கிடையாது. அப்புறம் அதை விட இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஆர்டர் நான் பார்த்தது கிடையாது. அதாவது கோர்ட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, யூஷுவல் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய விசாரணை, இல்லை என்றால் சிபிஐனுடைய விசாரணை, இல்லைன்னா ஒரு எஸ்ஐடி, தனியாக ஒரு எஸ்ஐடி ஸ்டேட்டினுடைய போலீஸ்காரனை வச்சுட்டு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி விசாரிக்கும். இந்த 3 முறை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு அதாவது ஒரு சிபிஐ விசாரணை, அந்த சிபிஐக்கு வந்து ஏறத்தாழ எஸ்ஐடி மாதிரி இந்த மாநிலத்தில் இருக்கின்ற 2 போலீஸ்காரர்கள், அந்த போலீஸ்காரர்கள் வந்து இந்த மாநிலத்தில் பிறந்துடக்கூடாது ஒரு கண்டிஷன். அப்புறம் வந்து அதுக்கு மேலே ஒரு எஸ்ஐடி, அதுக்கு மேலே ஒரு கோர்ட்டு. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ வந்து மக்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது அவருடைய விசாரணை முடித்தால் கூட நமக்கு தகவல் கொடுக்க முடியாது. அவர் நேரம் யார் கொடுக்கணும்? எஸ்ஐடி அது வந்து சரி பார்த்து, எங்களுக்கு இது பிடிக்கலப்பா, இந்த 2 பேர் வந்து கிழிச்சு விடுன்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் சிபிஐட்ட போயிட்டு சிபிஐ மறுபடியும் அதை விசாரித்து திரும்பி எஸ்ஐடி போகணும். எஸ்ஐடி வந்து இது வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து அவர்களுடைய அந்த விசாரணை அறிக்கை வந்து நம்ம கொடுக்க முடியாது, மக்களுக்கு கொடுக்க முடியாது, இப்போ பொது வழியில் பேச முடியாது. நேராக அந்த பெஞ்சுக்கு தான் கொடுக்கணும். அந்த பெஞ்சு தான் முடிவு பண்ணணும் அது வெளியே போடுமா வேண்டாமா, எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு. எவ்வளோ பிரச்சனைகள் பாருங்களேன், இந்த ப்ராசஸில் எவ்வளோ பிரச்சனைகள் பாருங்களேன். எங்க கும்பமேளாலாம் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாம்பிங் நடக்கிறது, ஒரு விசாரணையும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் அப்போது இந்த இடத்துல தான் இருந்தது. சுப்ரீம் கோர்ட்டை இருக்கிற இடத்துலையே தான் முன்னாலே பொருந்த எங்கே இருந்ததோ அதே இடத்துல தான் இருந்தது. மார்பி பிரிட்ஜ் கொலாப்ஸ், இந்த மாதிரி இந்தியாவில் எவ்வளவோ ஸ்டாம்பீடர்ஸ், திருப்பதியில் நடந்த மரணங்கள், இதுக்கு ஒன்றுமே வந்து விசாரணை கிடையாது. தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு மட்டும் விசாரணை. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். அதாவது தமிழ்நாட்டுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் என்பது வந்து பாக்கி இருக்கின்ற மாநிலங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் என்று நான் பிலீவ் பண்ணுறேன்னா, அதனால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம் இருக்குது இல்லையா, ஒன்று சிபிஐ, அப்புறம் எஸ்ஐடி, அப்புறம் கோர்ட்டுங்கிற அந்த மெக்கானிசம் இல்லையா, அதுலேயே வந்து பெரிய ஃப்ளாஸ் இருக்கிறது. அது வந்து டைம் டிலே பண்ண வேண்டிய ஒரு டாக்டிக்காக தான் இருக்கிறது. அப்போ எங்கே வேணாலும் விஜய் நசுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் நான் இந்த ப்ராசஸில் பார்க்குறேன். ஆனால் இதில் சிபிஐக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல சார். ஆனால் அந்த உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்க ரிப்போர்ட் கேட்கலான்ற மாதிரி சொல்கிறாங்களா? அப்போ அங்கேயே ஒரு சிபிஐக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது அந்த ஒரு ப்ரெஷரை கடந்து அவங்க இதில் அரசியல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? தாராளமாக பண்ண முடியும். சிபிஐ பொறுத்தவரை அவர்கள் தான் விசாரிக்கணும். எஸ்ஐடி வந்து விசாரிக்க முடியாது. எஸ்ஐடிக்கு சிபிஐ தான் ரிப்போர்ட் கொடுக்கணும். அவங்க அதை பார்த்துவிட்டு அவங்க என்ன சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பிழைகள் இருக்கா, பிழைகள் இல்லையா, பிழைகள் இருந்து மறுபடியும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா மறுபடியும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதே ரிப்போர்ட் அவங்க கொடுத்தாரு, நீங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லைனா ஒரு 4 AND தி ABCD மாற்றி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் எஸ்ஐடி ஒன்றுமே பண்ண முடியாது. எஸ்ஐடி அப்சர்வ் பண்ண முடியும். அதாவது இவங்க வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, இது செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகலாம், அந்த பெஞ்சுக்கு போகலாம். அந்த பெஞ்சு மறுபடியும் வந்து அட்வைஸ் பண்ணும், இல்லை நம்ம ஆளை மாற்றுங்கன்னு சொல்லும். அப்போ இது டைம் டிலே டாக்டிக்ஸ் தானே, மறுபடியும் அதுதானே போயிட்டு இருக்குது. அதுதான் பிரச்சனை. அதாவது ஒன்றும் சிபிஐ டைரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இருக்கணுமோ, இல்லை என்றால் அது ஒரு எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஐடி வந்து விசாரிக்க வேண்டும். இது ஒன்று ரெண்டுமே இல்லாமல் இது ஒரு அமால்கமேட்டட் ஸ்ட்ரக்சரில் போனதுனால ஒன்று அந்த விசாரணையே குழப்பம் இருக்கின்ற ஒரு விசாரணை தான் இருக்கும். ஏனென்றால் இந்த எஸ்ஐடிக்கு கிரவுண்டில் வந்து இன்வெஸ்டிகேட் செய்யக்கூடிய, இல்லை என்றால் பார்க்கக்கூடிய அதிகாரம் கூட கிடையாது. நீங்கள் கொடுக்கின்ற ரிப்போர்ட்டை வந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்து பார்க்கணும், இதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு வேலையில் வந்து நீங்கள் எப்படி வந்து ஹவு கேன் யூ டூ ஜஸ்டிஸ் என்ற ஒரு விஷயம் என்னுடைய மனதில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இதை வந்து தாவேக்காரங்க வந்து இதை நீதி வெல்லும், அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஜய் கிடைச்ச ஒரு முதல் வெற்றின்னு பார்க்குறாங்க சார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விஜய் தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லலாம். ஏன்னா அரசியல் ரீதியாகவும் பல அழைப்புகள் வந்துட்டு இருக்கு, நீதிமன்றத்திலையும் அவருக்கு இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு சாமானிய மக்கள் சிபிஐ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக
அதிமுகவும் சரி பாஜகவும் சரி வாங்க வாங்கன்னு சொல்லி அழைப்படுத்திட்டே இருக்காங்க. இத்தனை சம்பவங்களுக்கு மத்தியிலையும் விஜயோட அமைதியை எப்படி பாக்குறது சார்? ரொம்ப அமைதியா இருக்காரு, எப்படி பாக்குறது? பயந்து போயிருக்காருன்னு பார்க்கணும், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடாத ஒரே ஒரு குணம் என்று பார்த்தீங்கன்னா அந்த பயம்தான். அச்சம் என்பது மடமையடான்னு சொல்லுவாங்க. அதை விட தாண்டி ஒரு அரசியல்வாதி வந்து அந்த பயத்தை காமிக்கவே கூடாது, வெளிப்படுத்தவே கூடாது. இவர்கள் ஒரே ஒரு விஷயம்தான் செய்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த இன்சிடெண்ட்டுக்கு பொறுப்பேற்க மாட்டோம், எங்களுக்கும் அந்த இன்சிடெண்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. இது முழுக்க முழுக்க இவர்களுடைய போலீஸினுடைய விஷயமா இருக்கிறது. திமுக தான் அதை செய்தது. இதுதான் அவருடைய ஸ்டாண்டாக இருக்கிறது. இப்படி இருக்கிற ஒரு அரசியல் கட்சி வந்து நாட்டில் இருக்கணுமான வந்து மக்கள் முடிவு பண்ண வேண்டும். என்னை பொறுத்தளவில் இது பாஜகவினுடைய ஒரு வழியாக இருக்கிறது. பாஜக வந்து தன்மையில் இருக்கின்ற ஒரு நெகட்டிவ் இஷ்யூஸ் கூட அது வந்து ஏற்கவே ஏற்காது. ட்ரம்ப் நேற்று சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் மோதிகிட்ட சொன்னேன் ரஷ்யாவிட்டிருந்து நீ கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன், அவர் ஒத்துண்டாரு, உறுதி அளித்தார், வாங்க மாட்டான்னு சொல்லிட்டாருன்ட்டு. இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் யாராச்சும் ஒரு அமைச்சர்கிட்ட இருந்து வர வச்சுருங்க. ஆமாங்க, இதுவரை என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நம்மளுடைய இன்டெகிரிட்டி, நம்மளுடைய சவர்னிட்டி, நம்மளுடைய இக்கானமின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பேச்சு நின்று போச்சு. ஆனால் இப்படி நடந்திருக்கிறது என்று அவர்கள் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து 45% வந்து கம்மியாக இருக்குது. கச்சா எண்ணெய் இம்போர்ட் ரஷ்யாவிலிருந்து 45% இப்போ வந்து கம்மியாக இருக்குது. இதெல்லாம் கம்மியானால் கூட இது முழுசாக வந்து அவங்க வந்து ரிஃபைன் பண்ணி யூரோப்புக்கு தான் அனுப்புகிறாங்க. அது அந்த ஒரு விஷயம் இருக்குது. அப்போ பாஜகவை பொறுத்தவரை டிமானிட்டைசேஷன் ஆரம்பித்து ஃப்ளாட் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனாலும் சரி, இன்னொரு விஷயம் எடுத்து பாருங்கள், ஒரு விஷயத்துலையும் வந்து அவர்கள் வந்து அக்செப்டே பண்ண மாட்டாங்க நாங்கள் தவறு செய்தோம் என்று. ஆனால் அதே இடத்துல மு.க. ஸ்டாலின் வந்து சாரி கேட்ட மனிதர். இந்த சமீப காலத்தில், அது ஒரு 2 மாதம் முன்னாடி கூட அந்த ஒரு குடும்பத்தை அழைத்து சிவகங்கை நினைக்கிறேன்ல அந்த கேஸில் மன்னிப்பு கேட்ட ஒரு மனிதர். அதாவது தவறு நடந்து போச்சு, அதற்கு நானும் காரணமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு மனிதர். அப்போ திமுக இதில் அரசியல் செய்தா இல்லையான்றது எனக்கு விஷயம் கிடையாது. சாரி கேட்கக்கூடிய மனப்பான்மை இருக்கின்ற ஒரு தலைவர் வந்து ஒரு கட்சியில் இருக்கார். இந்த பக்கம் பாருங்க, ஒரு சாரி கூட சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மை இல்லாத இன்னொரு தலைவர் வந்து உருவாகி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த தலைவரோ இந்த கட்சியோ வந்து நாட்டுக்கே தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். ஒரு கட்சி ஏற்கனவே இருக்குது, அந்த கட்சி மட்டும் போகிறோம். ஏனென்றால் அந்த டாக்ஸிசிட்டியில் தான் இன்னொரு கட்சி வளர்ந்துட்டு இருக்குது. அதே டாக்ஸிசிட்டி நான் வந்து தாவைக்கல பார்க்குறேன். அதாவது நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. இந்த மாதிரி தாவேக்கா செஞ்சது தவறுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இல்லைனா விஜய் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு சொன்னீங்கன்னா உங்களை வந்து கடிச்சு குதறிடுவாங்க. இதுக்குன்னா ஒரு ஐடி டீமை போட்டு அவருடைய படங்களுக்கு இருக்கின்ற அதே ஒரு விஷயம்தான். அதாவது படம் வரும்போது நீங்கள் ஏதாச்சும் நெகட்டிவாக சொன்னீங்கன்னா கடிச்சு குதறிங்க. தன்யாராஜேந்திரனுடைய கேஸே இருக்குது இல்லையா, அவர்கள் என்னென்ன செஞ்சாங்கன்னா அப்புறம் வந்து விஜயை வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு அளவுக்கு அது போச்சு. அதே மனப்பானையில் தான் இருக்காங்க, அதே ஃபேன் மென்டாலிட்டியில் தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அவர் ஏதோ ஹீரோ என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஜீரோ என்று கூடிய சீக்கிரத்தில் அனைவருக்கும் தெரிய வரும். சார், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.